ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 90s கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஜவ்வரிசி ஐஸ்கிரீம் வாட்டர்மெலானை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வந்து இந்த மாதிரி வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவுமே இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் மோல்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலான் ஜூஸை வந்து 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து வச்சுருக்கேன். சுகர் வேணாம், ஃப்ரூட்ஸ் நல்லா இனிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியை வந்து எல்லாத்துலேயுமே ஈவனாக போட்டு நம்ம ஃபுல் பண்ணிக்கிறோம். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஈவனாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாட்டர்மெலான் ஜூஸை வந்து இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் நம்ம இதில் ஊற்றி விட போகிறோம். ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம இந்த ஜவ்வரிசியை 2 கிளாஸ்லேயுமே போட்டு ஃபுல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் மோல்டை வந்து நம்ம மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மூடி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து அந்த கிளாஸில் வச்சுருக்கிற அந்த டம்ளரில் வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசிலையுமே நம்ம வந்து இந்த வாட்டர்மெலான் ஜூஸை வந்து நம்ம ஊற்றி ஃபுல் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஃபாயில் கவர் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து இந்த மாதிரி மேலே மூடிடுங்க. அதுக்கு அளவாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி நான் மூடி இருக்கிற மாதிரி நீங்களும் இதை மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு நம்ம வீட்டில் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஐயும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை போய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 5 ஹவர்ஸ் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை வச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாட்டர்மெலான் ஜவ்வரிசி ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து டக்குன்னு எடுத்துடாதீங்க, கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுட்டு அப்புறம் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வரும். வீட்டில் நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வச்சு நம்மளே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கும்பொழுது அது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.